ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அமைதியானவன். யாருடனும் அதிகமாக பேசமாட்டான். ஆனால் அவன் மனசு நல்லது. அருண் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தான். அவன் அம்மா மட்டும்தான் அவனுக்கு உலகம். தினமும் வேலைக்கு போய் வீட்டை நடத்துவாள். நீ நல்லா படிச்சா போதும் என்று அவள் சொல்லுவாள். அருண் பள்ளியில் முதல் மாணவன். ஆனால் அவனுக்கு ஒரு கனவு, போலீஸ் அதிகாரியாக வேண்டும். கிராமத்தில் நடக்கும் அநியாயங்களை பார்த்து அவன் மனசு எரியும். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு பணக்காரன் ஏழை மக்களின் நிலத்தை போலி ஆவணங்களால் கைப்பற்ற முயன்றான். மக்கள் பயந்து எதுவும் சொல்ல முடியவில்லை. அருண் அதை பார்த்து கோபமடைந்தான். நான் போலீஸ் ஆகணும், இப்படி அநியாயம் நடக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். அவன் கடுமையாக படிக்க ஆரம்பித்தான். தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து படிப்பான். அவன் அம்மா அவனுக்கு காஃபி செய்து கொடுத்து நீ முடிப்பே என்று உற்சாகப்படுத்துவாள். ஆண்டுகள் கடந்தது. அருண் தனது முயற்சியால் போலீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். அந்த நாள் அவன் அம்மா கண்களில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். நீ என் பெருமை என்று அவள் சொன்னாள். அருண் அதிகாரியாக அதே மாவட்டத்திற்கு பதவி பெற்றான். அவன் முதல் வேலை அந்த பணக்காரனை எதிர்கொள்வது. ஆனால் இப்போது விஷயம் இன்னும் மோசம். அந்த மனிதன் பெரிய அரசியல் ஆதரவு பெற்றவன். அருண் ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்தான். மக்கள் முதலில் பயந்தார்கள். ஆனால் அருண் மீது நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் முக்கிய சான்று கிடைத்தது, போலி ஆவணங்கள். அருண் அந்த பணக்காரனை கைது செய்தான். மிகப்பெரிய சோதனை. அடுத்த நாள் அருணின் அம்மாவுக்கு கடுமையாக உடல்நிலை குன்றினாள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். டாக்டர் சொன்னார், அவளுக்கு பெரிய சிகிச்சை வேண்டும், செலவு அதிகம். அருண் குழம்பினான். அதே நேரத்தில் அந்த பணக்காரன் தரப்பிலிருந்து ஒருவர் வந்தார். கேச விட்டுவிடு, உங்க அம்மா சிகிச்சைக்கு எல்லா பணமும் தருகிறோம் என்றார். அருணின் மனதில் போராட்டம். ஒரு பக்கம் அம்மாவின் உயிர், மற்றொரு பக்கம் நியாயம். அவன் முழு இரவு தூங்கவில்லை. முடிவு. அடுத்த நாள் நீதிமன்றத்தில் அருண் உறுதியுடன் நின்றான். நியாயம் முக்கியம், நான் என் கடமையை விட்டுவிட மாட்டேன். அவன் அந்த மனிதனை எதிர்த்து வலுவான சாட்சியங்களுடன் வழக்கை தொடர்ந்தான். கடைசி திருப்பம். சில நாட்களில் அரசு உதவியால் அருணின் அம்மாவுக்கு இலவச சிகிச்சை கிடைத்தது. அவள் குணமடைந்தாள். அந்த பணக்காரன் தண்டனை பெற்றான். கிராம மக்கள் சந்தோஷமடைந்தார்கள். இறுதி. அருண் கிராமத்திற்கு வந்தபோது எல்லோரும் அவனை பார்த்து பெருமைப்பட்டார்கள். அவனது அம்மா சிரித்து சொன்னாள், நீ என் மகன் இல்லை, இந்த ஊரின் நிழல். கதையின் கருத்து, நேர்மை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் எந்த சோதனையும் கடந்து வெற்றி பெறலாம்.